கைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். கிட்னி திருட்டு குற்றவாளி அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபரை, அதாவது பிக் பாஸ் பிரபலம் ஜூலியை திமுக அரசு எப்படி பாதுகாத்து கல்லூரி பொது விழாவில் ஒரு சீஃப் கெஸ்டா அமர வச்சிருக்கக்கூடிய அவல நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது குறித்த பல தகவல்களை தான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்து போறேன். சிறப்புரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேசுறதுதான் முக்கியம். சண்டை செய்யணும். ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது முக்கியமே கிடையாது. திராவிட கோட்டை இதை எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும், இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையை கொண்டும், எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணும் படிக்க முடியாது. பிக் பாஸ் பிரபலம் ஜூலி, அதாவது பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு போராட்டத்தின் மூலமா அதுல பங்கேற்று இவங்க வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தால இவங்க பிரபலம் அடைந்தாங்க. அதையும் தாண்டி அதற்கப்புறம் அந்த பிரபலத்தின் மூலம் பிக் பாஸ் ஷோவுல நுழைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்களுக்கு உட்பட்டு தனியார் தொலைக்காட்சிகள்ல சில நிகழ்வுகளை தொகுத்து வழங்குறது, சில ஷோக்கள்ல பங்கெடுக்கிறது அப்படின்றது போல பிரபலமா அறியப்படுறாங்க. இவங்க சமீபத்துல ஒரு திருமணம் பண்ணியிருந்தாங்க. அந்த திருமணத்திற்கு திமுகவின் அமைச்சர்களாகட்டும், முதல்வராகட்டும் எல்லோருக்கும் சென்று நேரடியாக அழைப்பு விடுத்து அந்த திருமணம் எவ்வளவு வெகு விமர்சையா நடந்தது அப்படின்றத எல்லாருமே வந்து சோசியல் மீடியாக்கள்ல பார்த்திருப்பாங்க. அதாவது ஒரு பொதுமக்கள் வந்து தங்களுடைய பொது மனுக்களை, கோரிக்கைகளை ஒரு எம்எல்ஏ கிட்ட வைக்கணும், ஒரு அமைச்சர்களை பார்க்கணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதற்காக அவங்க எவ்வளவு விஷயங்களை கடந்து போகணும், அது எளிதான காரியமா அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனா இது போன்ற நபர்கள் வந்து அவங்களுடைய குடும்ப விழாக்களுக்கு ஒரு எம்எல்ஏவோ அமைச்சர்களையோ எப்படி எளிதாக போய் அணுகுறாங்க, நேரில் சென்று அழைப்புதல் விடுக்கிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாகவே இருக்கு. அதையும் தாண்டி இத்தனை பேரை அழைத்து இவங்களுடைய திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவது இவங்க வந்து இவங்களோட வேலையை பார்த்துட்டு பிஸியா அப்படியே போயிருக்கலாம். அதை தாண்டி திமுக அரசிற்கு நான் வந்து என்னுடைய விசுவாசத்தை காட்டுறேன் அப்படின்ற விஷயத்துல விஜய் அவர்களை தாக்கி பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. விஜய் அவங்களுடைய நிலைப்பாடு குறித்து அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது பொது வெளியில பேசினாங்க. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு, அவங்க கருத்து சொல்லலாம். ஆனா கருத்து என்பது தன்னை முன்னிலைப்படுத்தியும் மற்றவர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் அந்த கருத்து இருக்கக்கூடாது. மற்றவர் பேசிய கருத்தை திரித்து பேசும் விதமாகவும் அந்த கருத்து இருக்கக்கூடாது அப்படின்றது உண்மை. ஆனா இவங்க விஜய் அவர்களை பேசிய அந்த விமர்சனத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஜல்லிக்கட்டு பற்றி ஒரு விஷயம் நீங்க பேசும்பொழுது அதுக்காக நான் முன்னாடி வந்து பேசுவேன், அதுக்காக எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், திருப்பி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா ஜல்லிக்கட்டுல வந்து பல பேர் பங்கேற்றிருந்தாங்க. இப்போ டிவிகே சார்பில் வந்து ஜல்லிக்கட்டு ஜலீல் அப்படின்றவர் வந்து பிரபலமா ஊடகங்கள்ல பேசுவாரு. அவர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவருடைய பேரை இப்ப வரைக்கும் ஜல்லிக்கட்டு ஜலீல். எப்போனா ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பின்னாடி, ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முதலில் ஒருங்கிணைத்தவர் அவர்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக தாவைக்காவுல இன்றும் அவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் கூட எந்த பொது வெளியிலையும் வந்து நான் தான் ஒருங்கிணைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா சொல்றது இல்ல. ஆனா கீழ்த்தரமான ஒரு விமர்சனங்களை வைத்து ஊடகங்கள் முன்னாடி பார்வைகளை ஈர்த்த இவங்க சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா இது போன்ற ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை வச்சு அதை மக்களால் பெரிதுபடுத்தப்பட்டு பிரபலமான இவங்க எல்லா இடத்துலயும் ஜல்லிக்கட்டுக்கு நான் தான் போராட்டினேன் அப்படின்னு சொல்றதா மக்களுக்கு வந்து இவங்க மட்டும்தான் போராடினாங்களா, அப்ப யாருமே போராடலையா அப்படின்னு தோணுது. மக்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தோணுது. ஏன்னா இவங்க 21 வயசுல 20 வயசுல சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா அப்படின்னு கீழ்த்தரமான ஒரு விமர்சனத்தை வைக்கும் சூழல்ல 14 வயதுல நானும் 11 வயதில் என்னோட தம்பியும் அந்த இடத்துல ஜல்லிக்கட்டு எவ்வளவு அவசியமானது, ஜல்லிக்கட்டின் முக்கியத்துவம் குறித்து அந்த இடத்துல பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து இது போன்ற ஒரு கீழ்த்தரமான விஷயங்களை முன்னிறுத்தி இவங்களுடைய கை அசைவுகள், அந்த சைகைகளை போன்றெல்லாம் பேசி அந்த ஊடகங்கள் முன்னாடி எந்த விஷயத்தை பேசினா நம்ம பிரபலம் அடைவோம் அப்படின்ற புரிதல் கூட எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு புரிதல், ஜல்லிக்கட்டு வேணும், இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளம், இதை வந்து நம்ம எப்படியாவது கொண்டு வரணும். 14 வயதுல எனக்கும் 11 வயதுல எனது தம்பிக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு புரிதலின் காரணமா அந்த இடத்துல மாநில கல்லூரி மாணவ சகோதரர்களோட சேர்ந்து அங்க நாங்களும் பணியாற்றிருந்தோம். உங்களை போன்ற எந்த இடத்திலும்
நாங்க தான் ஜல்லிக்கட்டுக்கு போராடணும், எங்களாலதான் ஜல்லிக்கட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஜல்லிக்கட்டு ஒரு தனிநபர் உரிமை கொண்டாடும் விஷயம் கிடையாது. இந்த தமிழகமே ஒன்றிணைந்து ஒரு வெற்றி கண்ட ஒரு விஷயம் அது. அதற்கு நீங்க எல்லா இடத்துலயும் உரிமை கொண்டாடுறது எப்படி சரியாகும் அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க கடைசியா பேசியிருந்த அந்த திமுக மேடையிலும் நீங்க அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி விஜய் மீது இவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அந்த விமர்சனமும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கற்பனை கதைக்கும் உண்மை நிகழ்வுக்குமான வித்தியாசத்தில் புரிதல் இல்லாத ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்திற்காக தக்க பதிலடியும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனா அந்த பதிலடி சிறிது இல்ல பெரிதாக ஆபாசமாவும் தாவேக சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது உண்மை. ஆனா அதற்கப்புறம் இவங்க சும்மா இல்லாம அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல இன்னொரு ஒரு பதிவும் போட்டிருந்தாங்க, நான் என்னுடைய வீட்டுலதான் இருப்பேன். என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனா என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இத சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா என் ஆபீஸ்ல இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்க பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்ன திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ள இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோசியல் மீடியால முக்கியமா எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு மதிப்பும் எவ்வளவு பாதுகாப்பும் உங்க ரசிகர்கள் மத்தியில இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் நடந்தப்போ எப்படி ஒரு காணொலி வெளியிட்டாரோ அதே போன்ற ஒரு காணொலியும் இவங்களும் வெளியிடுறாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வழக்கறிஞர் நெல்சன் அப்படின்றவர் ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவுல நாமக்கல்ல நடந்த திமுகவின் கிட்னி முறைகேடு, அதாவது கிட்னி திருட்டு அந்த இடத்துல நடந்திருக்கு. இதை கிட்னி திருட்டுன்னு சொல்ல கூட நம்மளுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அதனால இந்த இடத்துல நான் முறைகேடுன்னு சொல்றேன். இந்த கிட்னி முறைகேடுல ஜூலி அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் நெல்சன் ஒரு வீடியோ போடுறாரு. சும்மா பொதுவா எல்லாரும் யூடியூப்ல உட்காந்து பேசுற மாதிரி அவர் சொல்லிட்டு போல, ஒரு வழக்கறிஞரா பல ஆதாரங்களை முன்னிறுத்தி அதை யாருக்கு உரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்து அதற்கு பின்புதான் அந்த காணொலியை அவர் வெளியிடுறாரு. வெளியிட்டதற்கு அப்புறமா அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் ரொம்ப திடுக்கிட வைக்கும் வகையில இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இது வரைக்கும் இருக்கு. ஒரு போராட்டம் மூலமா பிரபலம் அடைறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிக் பாஸ் என்ற ஷோக்குள்ள போறாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு பெரிதான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காம தான் இருக்கு. ஆனா எப்படி இவ்வளவு ஒரு ஆடம்பரமான திருமணம் நடத்த முடியுது, இவ்வளவு செல்வாக்கும் செல்வமும் எப்படி இவங்க கிட்ட சேருது அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருந்துச்சு. அதற்கெல்லாம் விடையளிக்கும் விதமாக தான் வழக்கறிஞர் நெல்சன் அவர்களுடைய பேட்டி இருக்கு. என்னன்னா, நிறைய பேர் பிக் பாஸ்குள்ள போறாங்க, ஷோ பண்றாங்க, ஆனா அவங்களால கூட இது போன்ற ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியல அப்படின்ற கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கும் விதத்துலதான் நெல்சன் அவர்களுடைய வீடியோ இருக்கு. இவங்க அதை மட்டும் பண்ணல, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டான நெருங்கிய தோழியான ஷர்மியும் ஜூலியும் இணைந்து இந்த கிட்னி முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க. இந்த கிட்னி முறைகேடு குறித்து நம்ம சொல்லணும்னா, இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க நான் பாதிக்கப்பட்ட அப்படின்னு வெளியே வந்து கூட சொல்லவே முடியாது. எதனால அப்படின்னா, நம்ம உறுப்பு தானம் செய்யறது வந்து உறுப்பு தானம் அல்ல, இது உறுப்பு விற்பனை. இந்த உறுப்பு விற்பனை அப்படின்றது இது வந்து சட்டப்பூர்வமாக குற்றம். சட்டத்திற்கு மீறிய ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது, நம்ம செஞ்சுட்டு அதனால நம்மளுடைய ஏஜென்ட்டுகளோ அந்த புரோக்கரோ நம்மளை ஏமாத்தி நமக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் விட்டாலும் நம்ம போலீஸ்ல போய் புகார் அளிக்க முடியாது. அதே போல ஒரு நிலைதான் நாமக்கல்லையும் நடந்திருக்கு. ஏழை அந்த மக்களை கடன் பெற்று கடன் தொல்லையில சிக்கி தவித்து வாழ்க்கை நடத்த முடியாதவங்களுக்கு கிட்னியை வித்தாவது நம்ம இந்த பிரச்சனைல இருந்து மீண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னியை விற்க முயன்ற அந்த மக்களுக்கு உங்களுக்கு ஒரு 50 லட்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்னியை பெற்றுக்கொண்டு 1 லட்சமோ 2 லட்சமோ நாய்க்கு போடுற மாதிரி பிஸ்கட் போடுற மாதிரி அந்த 1 லட்சம் 2 லட்சத்தை வீசி எறிஞ்சிட்டு மீதி பணத்தை தராமல் ஏமாத்தி இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு அந்த மக்கள் போய் கேட்கும் பொழுது சரியான விளக்கம் அளிக்காம, அவ்வளவுதான் உங்களால என்ன பண்ண முடியும், எங்க போய் சொல்ல முடியுமோ போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களால எங்கேயாவது போய் சொல்ல முடியுமா இல்ல புகார் அளிக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா இவங்க பண்ணதே குற்றம். ஒருவர் வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தவிர வேற யாருக்கும் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணவோ விற்கவோ முடியாது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த உறுப்புகளை வந்து குடும்பத்தினரோட ஒப்புதலோட வேற யாருக்காவது தானமா பண்ணலாமே தவிர, உயிரோட இருக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களை தவிர அவங்களுடைய ஒப்புதல் என்று யாரும் எடுக்கவே முடியாது. அதனால சட்டத்திற்கு புறம்பா நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்துல அவங்க காவல்துறை கிட்ட கூட போய் நான் என்னுடைய கிட்னியை இழந்துட்டேன், அதுக்கு தர வேண்டிய பணத்தை எனக்கு சரியா தரல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கவே முடியாது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுதான் சொல்லப்படுது. ஒரு செவிலியரா இருக்காங்க. செவிலிய பணி அப்படின்றது அடுத்த ஒரு தாய், வளர்ப்பு தாய்க்கான பணி அப்படின்னு சொல்லுவாங்க. செவிலிய தாய் தான் நம்மளுடைய தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த செவிலிய தாய் பணியை பண்ணக்கூடிய இவங்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதுல எப்படி பணம் பறிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கையாண்டு இருக்காங்க.
அதன் மூலமா கிடைக்க பெற்றதாதான் இந்த ஆடம்பர திருமணம், ஆடம்பர செலவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்காக எல்லா ஆதாரங்களையும் திரட்டி அந்த வழக்கறிஞர் பிரேமானந்தா சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு IPS அதிகாரி, ஏன்னா அவர் தான் இந்த வழக்கை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு உயர் அதிகாரியா இருக்காரு. அவருக்கு இந்த தகவல்கள் ஒரு அவருடைய கேஸ் நடத்துறதுக்கு, அதுல புலன் விசாரணை பண்றதுக்கு உறுதுணையா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு அனுப்பி வைத்திருக்காரு. இப்போ திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அதிமுக மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் உடனே என்ன சொல்லுவாரு, இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உடனே வந்து இவங்க முதல்வர் பதவி விலகணும், அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு பேசினாங்க. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுதோ இல்லையோ ஆனா பதவி விலகிடணும் அப்படின்னு பேசினவங்க தான். இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல, இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுது, நிரூபிக்கப்படல, இல்ல அந்த வழக்கறிஞரே பொய் சொன்னதா கூட இருக்கட்டும், அது நிரூபிக்கப்படுற வரைக்கும் இவங்கள பொது மேடைகள்லயோ மக்கள் முன்னாடின்றதை தாண்டி மாணவர்கள் முன்னாடி இவங்களை வெளிக்காட்டுறது எவ்வளவு பெரிய தவறு. கல்லூரி மாணவிகள் முன்னாடி பேசுற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இவங்க அந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடி என்ன பேசுனாங்க? காணோம் OPS காணோம், சின்னம்மாவை காணோம், ஜல்லிக்கட்டு வேணும், இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேச்சாளர்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவிகள் முன்னாடி அவங்கள நிக்க வச்சு அவங்களுக்கு வந்து சிறப்பு மரியாதை செய்யற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றது புரியல. கொசு உற்பத்தி வழங்கும் திட்டம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மேயரையும், இது போன்ற ஆபாசமாக கீழ்த்தரமான விஷயங்களை போராட்ட களத்துல பேசி பிரபலம் அடைந்த ஒரு பெண்ணையும் கூட்டிட்டு போய் மாணவர்கள் முன்னாடி சீஃப் கெஸ்டா நிக்க வைக்கிறதன் மூலமா கல்வித்துறைக்கும் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை இந்த திமுக அரசு கடத்துறாங்க அப்படின்றது புரியல. ஏதோ அங்கதான் உங்களை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டுட்டாங்க, அங்கேயாவது போய் மாணவர்களுக்கு தகுந்த விஷயத்த நீங்க வந்து அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணல அப்படின்னாலும் மாணவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது குறித்தாவது அங்க பேசிட்டு வந்திருக்கலாம். அந்த இடத்துல போய் மாணவர்களுக்கு எல்லாரும் சண்டை செய்யணும், நம்ம சண்டை செய்ய பிறந்த கூட்டம் அப்படின்னா எத்தனை ரவுடிகளை நீங்க உருவாக்குறீங்க, பெண்களை எல்லாம் இப்ப சண்டை செய்ய சொல்லி ரவுடிகளா மாத்த முயற்சிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. பேசுறதுதான் முக்கியம், சண்டை செய்யணும், ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ன்றது முக்கியமே கிடையாது, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மிக்க நன்றி. அந்த இடத்துல அந்த மாணவர்களுக்கு இந்த விஷயம் தேவையா? அந்த இடத்துல பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை யாரும் உடைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறீங்க. இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை, இதை எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும் இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும் எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்களை மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும். உங்களால எங்களை அசைக்க கூட முடியாது. எங்க மேல எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க, நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. அந்த இடத்துல ஒருவேளை கல்லூரி மாணவர்களே பிராமண சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் யாரும் இருந்தா அவங்களுடைய மனசு புண்படாதா? அந்த இடத்துல நீங்க சாதி கலவரத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. சோ இதனால சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுடைய கீழ்த்தரமான அரசியலை செய்வதற்கான இடம் கல்லூரி கிடையாது, கல்வி நிலையங்கள் கிடையாது, இது போன்ற கீழ்த்தரமான ஆட்களை சிறப்பு விருந்தினராக கொண்டு வரும் இடமும் அது கிடையாது. மாணவர்கள் இவர்களை பார்த்து வளரக்கூடாது அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க மேல கொடுக்கப்பட்டிருக்க அந்த கிட்னி திருட்டு புகார், கிட்னி முறைகேடு புகார், உங்க பாஷையில சொல்லணும்னா அது நிரூபிக்கப்படுற வரைக்கும், அட்லீஸ்ட் அந்த புகார் அவங்க பண்ணவே இல்லை, இது ஒரு பொய் புகார் அப்படின்னா நிரூபிச்சதுக்கு அப்புறமாவது நீங்க அவங்கள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு எங்க வேணா உட்கார வைங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளவு வேணா சொம்பு தூக்கட்டும் அப்படின்றதா எல்லாருடைய கருத்தாவும் நம்மளுடைய திறன் பேசி கருத்தாவும் இருக்கு. இது போல ஜூலி குறித்து யார் பேசினாலும் உடனே ஒரு விமர்சனம் வரும். என்னன்னா, இவங்க வந்து தாவேக்கு ஆதரவாளர், விஜய்க்கு ஆதரவா ஜூலியை தாக்குறாங்க, விஜய் பற்றி ஜூலி பேசுற வரைக்கும் இவங்க வந்து ஜூலியை பற்றி எந்த விமர்சனமும் வைக்காம இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உடனே நம்மளுக்கு வந்து தாவேக்கா தற்கூரி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அந்த பட்டத்திற்காகவோ தாவேக்காவிற்கு ஆதரவாக பேச வேண்டும் அப்படின்ற எந்த நிலைப்பாடும் கிடையாது. தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் த்ரிஷாவோட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனாலும், அவர் பொண்டாட்டி பிள்ளையை கைவிட்டு இருந்தாலும் அதற்கான பரிசு, அதற்கான தண்டனை தமிழக மக்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க வந்து தொடர்ந்து இதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. மக்கள் அதற்கான பரிசை கொடுப்பாங்க. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க வந்து மக்களுக்கு ஆதரவான சில விஷயங்களை செய்யுங்க, அநியாயத்திற்கு துணை போவாதீங்க, குற்றவாளிகளை கல்வி நிலையங்கள் முன்னாடி சீஃப் கெஸ்டா நிக்க வைக்காதீங்க அப்படின்றதா எங்களுடைய கருத்து. தாவேக்காவை ஆதரிக்கணும் அப்படின்றது நம்மளோட நிலைப்பாடு கிடையாது. ஆனா திராவிட கட்சிகள் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன அநியாயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்றத மக்கள் முன்னாடி சொல்லணும். இதற்கப்புறம் இது போன்ற திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு மக்கள் பலியாகி விடக்கூடாது, இவங்க திரும்பவும் இவங்க கையில ஆட்சியை கொடுத்துடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். இதே போன்ற மற்றும் ஒரு கருத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.